திண்டிவனத்தில் மயான கொள்ளை திருவிழாவின் போது பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லம் எதிரே போக்குவரத்திற்கு இடையூறாக நின்று கொண்டிருந்தவர்களை தடியடி நடத்தி போலீசார் கலைத்தனர். முதலில் அந்த காட்சிகளை காணலாம். திண்டிவனத்தில் மயான கொள்ளை திருவிழாவின் போது பொதுமக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சையத் அபுதாஹிர் வழங்கி கேட்கலாம். சையத் வணக்கம், மேலும் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இன்று மயான கொள்ளை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிலையில் 400க்கும் மேற்பட்ட அங்காளம்மன் பக்தர்கள் வேடமணிந்து திண்டிவனம் நேரு வீதி போன்ற முக்கிய வீதிகளில் நடனமாடி வந்தனர். அப்போது டாக்டர் ராமதாஸ் இல்லம் காமாட்சி அம்மன் கோவில் தெரு அருகே பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இல்லம் அமைந்துள்ளது. அங்கு பாமகவினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வெகு நேரமாக டாக்டர் ராமதாஸ் இல்லம் அருகே நின்றனர். தொடர்ந்து போலீசார் அவர்களை கலைத்து சொல்லியும் கேட்காதால் போலீசார் லேசான தடியடி நடத்தினர். இதில் பாமகவினர் பொதுமக்கள் அலறி அடித்து ஓடினர். அப்போது அந்த இடமே போர்க்குளம் போல மாறியது. போன ஆண்டு பாமக விசிகவினர் மோதிக்கொண்டதில் தனியார் செய்தி நிருபர் மற்றும் பொதுமக்கள் 3 பேர் காயமடைந்தனர். இதனால் போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தனர். அதையும் மீறி நடந்து கொண்டதால் லேசான தடியடி நடத்தியதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏடிஎஸ்பி தினகரன் தலைமையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருப்பதற்கு டாக்டர் ராமதாஸ் இல்லம் அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.